நம்முடைய மனசு பற்றியும் மூளை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இது மனம் எனும் மாய தேவதை பாகம் 1. மனசை பத்தி பேசும்போது மனசை எப்பவும் தூய்மையா வச்சுக்கணும். எப்பவும் நல்லதே நினை, நல்லதே செய், உன்னோட எண்ணங்கள் எப்பவுமே உயர்வா இருக்கட்டும் அப்படின்ற பொதுவான அறிவுரைகளை சொல்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லைங்க. மாறா மனசை பத்தி, அதை எப்படி கையாள்றதுன்றத பத்தி, அதை புரிஞ்சுக்கிறத பத்தி, அதோட அதிசயங்களை பத்தி, அதோட ஆச்சரியங்களை பத்தி கொஞ்சம் அறிவியல் ரீதியா பேசுவோமா? இப்போ உங்ககிட்ட ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு நாம முழுசா தெரிஞ்சுக்கிட்டா அதை நாம இன்னும் சிறப்பா பயன்படுத்தலாம் இல்லையா? இது நம்ம மனசுக்கும் பொருந்துங்க. மனசை பத்தி நாம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. மனசுக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மனசும் அறிவும் 2 துருவங்களா நின்னுட்டு நம்மள ஆளுக்கு ஒரு திசையில இழுக்கிறத நாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பல தடவை உணர்ந்திருப்போம் இல்லையா? அதற்கு சில உதாரணங்கள். இப்போ நீங்க ஒரு சுகர் பேஷண்ட். ஒரு ஃபங்க்ஷன்ல உங்க இலையில ஒரு நல்ல ஸ்வீட் வச்சிடறாங்க. ஒன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு மனசு ஆசைப்படும். வேணா, ஏற்கனவே உனக்கு சுகர் அதிகம், இந்த ஸ்வீட்டை சாப்பிடாதேன்னு அறிவு சொல்லும். அடுத்து இப்போ உங்க சொந்தக்காரன் ஒருத்தன் பண உதவி கேட்டு உங்க வீட்டுக்கு வர்றான். பாவம், அவன் நம்ம கிட்ட தான் பணம் இருக்கே, அவனுக்கு கொடுத்து உதவுவோன்னு மனசு சொல்லும். ஆனா அங்க பாரு, உன் பொண்டாட்டி அங்க நின்று ஒன்னே முறைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீ மட்டும் இவனுக்கு காசு கொடுத்த, அவ்வளவுதான் காலின்னு அறிவு சொல்லும். நைட்ல கண்ணு முழிச்சு நெட்ல எதையாவது பாத்துக்கிட்டே இருக்கிறத மனசு ஆசைப்படும். ஆனா உடம்பு வீணாயிரும், உடம்பு பாத்துக்கோப்பான்னு அறிவு சொல்லும். இப்படி சில இடங்கள்ல மனசு நல்லதாகவும் அறிவு கெட்டதாகவும், சில இடங்கள்ல அறிவு நல்லதாகவும் மனசு கெட்டதாகவும் மாறி மாறி இருக்கிறத பார்த்திருக்கோம். அப்போ இதுல யார் சொல்றதை நாம கேட்கணும்? மனசு சொல்றதையா, அறிவு சொல்றதையா? மனசுக்கான சிந்தனையும் சரி, அறிவுக்கான சிந்தனையும் சரி, ரெண்டுமே நமக்கு மூளையில இருந்து தாங்க வருது. அப்போ சிந்தனையோட உணர்வுகள் கலந்தா அத மனசுன்னும், உணர்வுகள் கலக்காத சிந்தனைய அறிவுன்னும் நாம வரையறுக்கலாமா? இதுல இந்த மூளையோட செயல்பாட்டை இன்னும் அறிவியல் ரீதியா முழுசா அறிய முடியலைங்க. நம்ம மூளையோட மொத்த ஆற்றல்ல நாம இம்மி அளவு தான் பயன்படுத்துறோம். நம்ம மூளையோட பெரும் பகுதியில இன்னும் என்னென்ன சாத்தியங்கள் அடங்கி இருக்குன்னு நம்ம யாருக்கும் இன்னும் முழுசா தெரியாது. ஆனா தற்செயலா விபத்தா சில பேருக்கு இந்த மூளையில மறைந்திருக்கிற ரகசியங்கள் வெளிவந்த சம்பவங்களும் வரலாறுல இருக்கு. ஒருத்தர் ஏணில இருந்து கீழே விழுந்து மண்டையில அடிபடுது. அதன் பிறகு எங்கேயோ தூரத்துல நடக்கிற விஷயங்களை அவரால் இங்க இருந்தே உணர முடியுது. ஒரு பொண்ணுக்கு தலையில அடிபடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால பகல்லையே நட்சத்திரங்களை பார்க்க முடியுது. இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம், ஒருத்தருக்கு தலையில அடிபட்ட பிறகு திடீர்னு 24 மணி நேரமும் காதுக்குள்ள ஏதோ ரேடியோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. மருத்துவர்களோட பல கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு எங்கேயோ பல மைல் தொலைவுல ரேடியோ ஒளிபரப்பு கோபுரம் மூலமா ஒளிபரப்புற சவுண்ட் ஃபுல்லா இவருக்கு தானாவே கேக்குது. அப்புறம் ஆபரேஷன் பண்ண பிறகுதான் அவருக்கு சரியாச்சு. அப்படின்னா ரேடியோ சிக்னல்களை ஈர்த்து ரேடியோவே இல்லாம வெறும் காதாலேயே கேட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கா? இதை விட இருட்டுல பார்க்கக்கூடிய ஆற்றல், எங்கேயோ தூரத்துல நடக்கிறத பார்க்கக்கூடிய ஆற்றல், எதிர்காலத்துல நடக்க போறத இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே நம்ம மூளையில இன்னும் பயன்படுத்தாம எங்கேயோ ஒரு முனையில ஒளிஞ்சு கிடக்கா? இவை எல்லாம் ஏன் சாதாரணமா வெளிப்படுறது இல்ல? தற்செயலா சில பேருக்கு மட்டும் அது எப்படி வெளிப்படுது? சில பேருக்கு மட்டும் ESP எனப்படும் பின்னால் நடக்க போறத இப்பவே சொல்ற திறன் இருக்கே, அது எப்படி? அதை விட சில ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள் ஒரு பொருளை கையால தொடாமலே அந்த பொருளை நகர்த்துறாங்களே, அது எப்படி? அப்போ மூளையோட சக்தி தான் என்ன? ஏன் இவ்வளவு சக்திகள் நம்ம மூளையில ஒளிஞ்சே இருக்கணும்? அப்போ மொத்த மனித குலமும் இன்னும் பரிணாம வளர்ச்சின்ற பயணத்துலதான் இருக்குமா? இன்னும் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் மனிதனுக்கு மூளையோட மொத்த ஆற்றல்களும் கிடைக்குமா? ஒருவேளை பயிற்சி மூலமா அதையெல்லாம் நம்மளால இப்பவே வெளிக்கொண்டு வர முடியுமா? அது சாத்தியமா? அதையெல்லாம் நாம மனம் எனும் மாய தேவதை பாகம் 2ல பார்க்கலாம். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.